உனக்கு வந்து எவ்வளோ ஸ்பெஷல் இந்த கீபோர்ட்? ஏன்னா தேவா சார் சைன் போட்ட கீபோர்ட், ஆர்யா சார்ட்டருந்து வாங்குனேன். அதுவும் ஃபைனல்ல வாங்குனேன். எல்லாரும் அவ்வளோ மக்களுக்கு முன்னாடி. எவ்வளோ ஹேப்பியா இருந்தது? எனக்கு ஃபர்ஸ்ட்டு தேவா சார் கையெழுத்து போட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது. ஸோ, அவர மாரியே நான் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன் இப்போ. ஸோ, மேடையில வாங்கும்போது எனக்கு ரொம்பவே பெருமையா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. இத ஓகே. வச்சு நம்ம கத்து பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசை. ஓகே. ஸோ இதான் உனக்கு ஃபர்ஸ்ட்டு கீபோர்டா? இதுக்கு முன்னாடியே வாங்கியிருக்கியா? இதுக்கு முன்னாடி ஒரு 6 மந்த் பிஃபோரும் நான் வாங்கியிருக்கேன். ம். ஸோ, அது வந்து நான் ஸ்டார்ட்டிங்ல கத்துக்கலான்னு வாங்குனேன் தான். ம். என்ன ரொம்ப பயந்தமா நம்பிற போறாங்கடா நீ அப்படிதான்ட்டு. எவ்வளோ சேட்டை பண்ணுவேன்னு முன்னாடியே பார்த்துட்டாங்க எல்லாருமே உன் வீடியோஸ்லாம். அவ்வளோ ஏன் அமைதியா பவ்யமா பதில் சொல்ற? ஒரு சுத்தி காட்டும்போது. சுத்தி காட்டுமா ஜாலியாறியா? சரி ஓகே. சரி வந்து இப்போ வந்து இந்த மியூசிக்கல் ஜேர்னி இருக்குல்ல, அது எந்த வயசுல வந்து ஸ்டார்ட் பண்ண? ம். எப்ப இன்ட்ரெஸ்ட் வந்தது உனக்கு? ஓகே நம்ம வந்து பாடலாம். 11 இயர்ஸ்ல வந்துச்சுண்ணா. 11 இயர்ஸ்ல வந்தது. ஓகே. ஸோ அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆடிஷன் அட்டெண்ட் ஆமா, பண்ணியா? அந்த டைம் வந்து செலக்ட் ஆவல. ஆமா. அடுத்து திருப்பி எப்போ ஸ்டார்ட் பண்ண? அதாவது 12 அப்ப ஸ்டார்ட் பண்ணேன். 13 அப்ப செலக்ட் ஆயிட்டேன். 13 அப்போ செலக்ட் ஆயிட்டா. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து உன்ன செலக்ட் பண்ணலல்ல. அப்ப என்ன என்ன ஓடுச்சு உன் மைண்ட்ல? எனக்கு வந்து நெறைய இன்னும் நல்லா கத்துக்கணும்னு நெறைய ஓடுச்சு. ஏன்னா, அப்ப வந்து எனக்கு பேசிக்ஸ் கொஞ்சம் தான் தெரியும். ம். ஸோ, இந்த தடவ நம்ம போம்போது நெறைய கத்துக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி, அப்படி கத்துக்கிட்டு போனா செலக்ட் ஆயிட்டேன். ஓகே.